காலை வேளையிலும் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து ஆளுகை செய்யும்படி தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கூட்டி கொடுத்து இந்த புதிய நாளை காணும்படி தேவன் பாராட்டின கிருபைகளை நினைத்து நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் நல்லவர் 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 நல்லவர். வல்லவரே உம்மை உயர்த்துகிறோம், போதுமானவரே உம்மை உயர்த்துகிறோம். ஜீவன் உள்ள தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியவரே உம்மை உயர்த்துகிறோம், உன்னதமானவரே உம்மை உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம். மகிமையின் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பெரியவரே உம்மை உயர்த்துகிறோம், உன்னதமானவரே உம்மை உயர்த்துகிறோம். மகிமை உள்ள தேவனே உம்மை உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் மறப்புகிறவருமாகிய எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவாதி தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உன்னதமான தேவனே, மகிமையுள்ள தேவனே, ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நல்லவரே உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். மகிமை உள்ளவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து நடத்தினீர். உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடும் நீ நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். உமக்கு மகிமை தருகின்றோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்லேலூயா அல்லேலூயா வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தே. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அடி தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே.
தருகிறோம். உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகின்றோம். உமக்கு மகிமை. ஆமென். உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு இந்த நாளை ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்த தயவுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீர் இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்படுவீராக. இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்தும்படி, இன்னும் வர தடைப்பட்ட பிள்ளைகளை துரிதமாக கொண்டு வாங்க. ஒருமித்து உடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி விஸ்வா முன்பாக வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து இந்த ஆராதனையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அன்புள்ள இயேசுப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே. இயேசுப்பா, அதிக விலைக்கு இயேசுப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா, எங்களை ஹீரோலாம் பாதுகாத்தது தகப்பனே. இயேசுப்பா, இன்னும் ஆசாலை கூட்டி கொடு தகப்பனே. உம்மால் ஜெபிக்க ஆராதிக்க தகப்பனே. இயேசுப்பா, கொண்டு வந்த எல்லா கிருபைக்கு தகவக்கம் இயேசுப்பா உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, அதிகாலை ஜெபத்தை நீங்கள் ஆசைங்க தகப்பனே. ஆண்டவரே, ஆறு முதல் முடிந்திருக்க தேவ ஆவியான கூடிய வருங்க தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா, தூயில் பால் நீங்கள் அசைவாடுங்க தகப்பனே. ஆண்டு வயசப்பா, ஜபத்தில் ஜபத்தை கிடைச்சு பதில் தாங்க தகப்பனே. ஆண்டு வயசு உங்களுக்கு வார்த்தையை ஆசைங்க தகப்பனே. வார்த்தை கிடைச்சப்பா, நடக்கிற சபை மாற்றுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுப்பா, எங்கள் கூடவே இருங்க தகப்பனே. ஆண்டு வயசப்பா, வருணை பேசப்பா துரிதமாக கொண்டு வாங்க தகப்பனே. நாங்கள் ஒரு மீது துதிக்க ஆராதிக்க நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. இயேசுப்பா, என் கூட பேசுங்க தகப்பனே. இயேசுப்பா, என் கூட நீங்கள் உறவாடுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுப்பா, அதிகாலை என்னை தேடி கன்னட வாசனை வார்த்தை தகப்பனே. உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. பல படத்துங்க பாசிங்க நீங்கள் உதவி செய்யுங்க. நாமல் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் கர்த்தரை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தரை நம்பி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவரால் நிறைவான பலன் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் காண உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. தெரிந்த பாடல் ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று விடுவோம். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே,
தடையில்லா தேவனின் வாக்கு குறுகிட மாட்டோம் குந்திட மாட்டோம் தடையில்லா தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோவின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை அழைப்போம் ஆண்டவர் மாதில் சுகிப்போம் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோவின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை அழைப்போம் ஆண்டவர் மார்பில் சுகிப்போம் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார் ஆனந்த துதி ஒலி ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்ணினாய் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் தாங்கி நடத்தும் கிருபை இது தாழ்வில் நினைத்த கிருபை இது தாங்கி நடத்தும் கிருபை இது தாழ்வில் நினைத்த கிருபை இது தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது தயவாய் காக்கும் கிருபை இது அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே இயேசு அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே இயேசு அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே இயேசு அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை கண்ணீரை மாற்றின தேவ கிருபை கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை கண்ணீரை மாற்றின தேவ கிருபை தடைகள் யாவையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே இயேசு அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே இயேசு அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே இயேசு அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே வியாதி நேரத்தில் காத்த கிருபை விடுதலை கொடுத்த தேவ கிருபை வியாதி நேரத்தில் காத்த கிருபை
கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை, மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. இயேசு அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. நல்ல கரங்களை தட்டி ஆமென். அவர் முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரை உயர்த்துங்க. அவர் நமக்கு எல்லாமுமாக இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் கூட தாட்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும். கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் குறைவில்லாமல் நடத்துகிற ஆண்டவர். அவருக்கு நாம் உண்மையாய் இருப்போமாகில் கர்த்தர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக, நம் வாயிலிருந்து சொல் பிரவாதற்கு முன்பாக கர்த்தரின் தேவைகளை இன்னதென்று அறிந்திருக்கிறார். நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவரை மாத்திரம் உயர்த்துங்க. நம்ம ஜீவியத்தில் ஆண்டவர் எவ்வளோ ஆயுசு நாட்கள் கொடுத்திருக்கிறாரோ எல்லா நாட்களிலும் கர்த்தரை உயர்த்துகிற அந்த உன்னத அனுபவம் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை அவராலே நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி சூழ்நிலைகளை யோசிக்காதீங்க. ஆமென். தேவையை நினச்சி கலங்காதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்கள் தேவையை காட்டிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். சூழ்நிலைகளை பார்க்கிலும் சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு சீஷர்கள் கடலையும் காற்றையும் கடல் அலைகளையும் பார்த்து பயந்தாங்க. ஆண்டவர் ஆமீன் அவைகள் மேல் நடந்து வந்து ஆமீன் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி சூழ்நிலைகள் மேலே ஆண்டவர் ஆளுகை செய்ததை பார்க்குறோம். நிச்சயமாய் நம் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி மகிமையின் தேவனை, ராஜாதி ராஜாவை, தேற்றரவாளனை, பரிசுத்த ஆவியானவரை, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பராக்கிரம காரியங்களை பராக்கிரமர் நம்ம கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பெரியவரேமோ உயர்த்துகிறோம், உன்னதமானவரேமோ உயர்த்துகிறோம், சர்வ வல்லமையுள்ள தேவனேமோ உயர்த்துகிறோம். பராக்கிரமசாலியாய் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உன்னதமான தேவனே, உன்னதமான தேவனே. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இணைப்பில் இருக்கிற பிள்ளைகள் நல்லா இருக்கிற இடத்துல நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவராலே நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். உங்கள் சூழ்நிலை மாறும், தடைகள் மாறும், போராட்டங்கள் விலகும். கர்த்தர் தாமே கூட இருந்து காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா.
சொல்ல முடியும்? எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே, சேர்ந்து பாடுவோமா? தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு ஓ மகிமையின் தேவனே, நீத்தனம சபரதனம ஆவியானவர். ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை. எஸ், ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி
கர்த்தர் இந்த மாதத்துல கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று வாக்குரைத்த ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த காலை வேளையிலும் தேடி வந்த இணைப்பில் வந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எல்லைகள் எல்லாம் விரிவாக்குங்க. எல்லா குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கி ஆசீர்வாதமாய் நடத்துங்கப்பா. உம்மை தேடுற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை குறைபடாதபடி கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் எந்த ஜனங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளைகளை எல்லா காரியங்களிலும் நீர் உயர்த்தி ஆசீர்வதித்து நடத்தும்படி உடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக, பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக, தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் சந்திக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கிருபை கூட இருக்கட்டும். கர்த்தருடைய மகிமை கரம் தொடர்ந்து நம்மை ஆளுகை செய்யட்டும். காத்துக்கொள்ளும் மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். டெலிவரிதன் முன்பாக வந்து வேத வசனம் சொல்லுகிறபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர். முதலாவது கர்த்தருக்கு பிரியாரிட்டி கொடுக்கிற ஒரு குடும்பமாய் காணப்பட சபையில் அநேகர் வந்தாலும் கூட ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்கிறவங்க அப்படின்னு பார்க்கும்போது சிலரை தான் நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். நம்ம வாழ்க்கையில் அவருக்கு முதல் ப்ரியாரிட்டி நம்ம கொடுத்துட்டோம்னா கர்த்தர் எல்லா ஸ்தானங்களிலும் நம்மை முதன்மையாய் வைப்பார். எந்த இடத்திலும் கர்த்தர் நம்ம வெட்கப்பட விட மாட்டார். அதற்காகவும் இரண்டாவது ஆண்டவரை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழணும். நானும் கிறிஸ்தவன் சொல்லிக்கொள்றதுல பெரிய ஆசீர்வாதம் இல்லை. கிறிஸ்துவை போல நான் வாழணும். ஆமென். அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கணும். கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடுக்கத்துடனே ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் களி கூறணும். கர்த்தர் ஆமேன் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரும்படி கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆமேன் அநேகரை ஆண்டவருக்குள்ள நடத்துகிற ஒரு உன்னத அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படி அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி 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 ஏசப்பா. அதிகாலை வேலை திரும்ப கண்டிப்பான்னு சொல்ல போல உண்மை கணக்கு கிருபைகளை கொடுத்துருக்கிறீங்க. நன்றி 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 ஆண்டவரே. இந்த நாள் நாங்கள் நிற்பது நிர்மூலம் ஆகாமல் இருப்பது உங்கள் கிருபை மாத்திரம்தான்ப்பா. உங்கள் கிருபைக்காக நன்றி நன்றி ஏசப்பா. இந்த காலை வேலை நாங்கள் சபையில் ஒருமனப்பட்டு ஏசப்பா அப்பா உண்மை தேடுற நாங்கள் ஏசப்பா ஒரு சாட்சி உள்ளலாம் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களோட வசனம் சொல்றது போல ஏசப்பா முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போ இவெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்கப்பா. முதலாவது உண்மை தேடுதல் அங்கே ஒரு சாட்சியாக இருக்க அப்பா, உண்மையாக இருக்க உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அனுதினமும் உண்மை தேடுற அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. விட்டு விட்டு ஆராதிக்கிற அனுபவம் இல்லை ஆண்டவரை, விடாமல் ஏசப்பா இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த உன்னத அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. தொடர்ந்து அதிகாலை ஜெபத்துக்கு வரும் ஏசப்பா. எல்லா ஊழியங்களும் பங்கு பெறும் ஏசப்பா. ஓய்வு நாள பரிசுத்தமாக ஆசரிக்கும் ஏசப்பா. அப்போ நாங்கள் ஊழியம் செய்யும் எங்கள் தேவன் ஒவ்வொருக்கும் கிருபை திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்போ உண்மை தேடுறவங்களை ஏசப்பா நீங்கள் கைவிட்டதா சரித்திரமே இல்லை ஆண்டவரே. அப்போ அனுதினமும் உண்மை தேடுற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு ஒவ்வொருக்கும் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்கள் தந்திருக்க அந்த கிருபை நாங்கள் ஒருத்தரும் போக்கடிக்காதபடிக்கு ஏசப்பா. அந்த கிருபை நாட்களே ஏசப்பா தொடர்ந்து உண்மை வைராக்கியமாக தேட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னமும் நேரத்துக்கு வந்து உண்மை கனப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்குள்ள காணப்படுற ஏசப்பா நிர்விசாரத்தின் ஆவியெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. உமக்கு பயந்து நடுங்குகிற அந்த ஆவி எங்களுக்குள்ள தாங்க ஏசப்பா. அப்பா உண்மை தேடுன்ற அந்த உணர்வு தருகிற உணர்வுள்ள இதயத்தை எங்களுக்கு தருணம் எங்களுக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா எல்லா சூழ்நிலையும் உண்மை மாத்திரம் முன்னிறுத்துகிற அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த புதிய நாள் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உண்மை முன்னிறுத்தி நாங்கள் உண்மை தேடிட்டு அந்த நாளை துவங்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை நீங்கள் தருணம் எங்களுக்கு ஜெபிக்கிறப்பா. எங்கள் சபையில் இருக்கிற எல்லாருக்கும் அப்படி கிருபை நீங்கள் தந்திருக்கிறீங்கப்பா. ஆனால் அந்த கிருபையை போக்கடிக்கிறாங்க ஏசப்பா. தேவன் ஒரு விஷயம் அவங்களை மன்னித்து ஏசப்பா வரும் நாட்களை கொண்டு வரும்னு எங்களுக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லாருக்கும் அதிகாலையில் ஏசப்பா உண்மை தேடுன்ற உணர்வு நீங்கள் தரப்போறதுக்காக நன்றி நன்றி ஏசப்பா. தொடர்ந்து எல்லாரையும் கொண்டு வரப்போறதுக்காக நன்றி நன்றி ஏசப்பா. அதே போல நாங்களும் ஏசப்பா ஒரு பரிசுத்தமான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ்நாண்டவரே. உமக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும் ஏசப்பா. அநேக ஆத்துமா ரட்சிக்கப்படுறதுக்கு எங்களோட சொந்த வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும் ஆண்டவரே. அதுக்கு நாங்கள் முதலாவது ஏசப்பா உண்மையான ஒரு மனம் திரும்ப எங்களுக்குள்ள காணப்படணும். எங்கள் பேச்சில் எங்கள் செயலில் எங்கள் நடக்கையில் நீங்கள் வெளிப்படணும் ஆண்டவரே. நாங்கள் ஏசப்பா நாங்கள் மாத்திரம் இல்லை ஏசப்பா, எங்கள் மூலியமா அந்த நீங்கள் இருக்கிறீங்கன்ற ஏசப்பா அநேக கண்கள் காணணும், அநேக உதடுகள் அறிக்கை பண்ணணும் ஏசப்பா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஜீவியை நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே.
எங்கள் வீடுகளில், எங்கள் பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், வேலை செய்ய எங்கே போனாலும் ஏசப்பா அந்த இடத்துல ஆத்தும அறுவடை செய்து ஏசப்பா எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்போ நாங்கள் மாத்திரம் வந்து ஆராய்ச்சிட்டு அப்படியே போகிறவங்க இல்லை ஆண்டவரே. அநேக ஆத்துமாக சபைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறவங்க நாங்கள் இருக்கணும் ஏசப்பா. அதுக்கு எங்களோட வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்கணும் ஆண்டவரே. அப்போ அனுதினமும் நாங்கள் உண்மை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்போ நாங்கள் எல்லாம் புறப்பட்டு போய் ஏசப்பா அநேக ஆத்துமாவை கொண்டு வரவங்களா ஏசப்பா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதமான பாத்திரமா எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. தேவன் எங்களை ஒவ்வொருத்தரையும் கொண்டு ஏசப்பா நீங்கள் வல்லமையான காரியம் செய்ய வல்லவர் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை கொண்டு நீங்கள் பயன்படுத்துங்க அப்பா. எங்கள் மூலியமா ஏசப்பா எங்கள் உறவுகள், எங்கள் நண்பர்கள், அப்பா சுற்றியும் ஜனங்கள் ஏசப்பா கொண்டு வரதுக்கு நாங்கள் ஒரு சாட்சி உள்ளவர்களாக இருக்க அநேகர் எங்களை பார்த்து தான் ஏசப்பா உங்களை பார்க்குறாங்க ஏசப்பா. அதுக்கு நாங்கள் ஒரு சாட்சியாக இருக்கணும், பயபக்தியாக இருக்கணும் ஏசப்பா, பரிசுத்தமாக இருக்கணும் ஏசப்பா. இயேசு அன்பா இருந்தார்னு சொல்கிறோம் ஏசப்பா. நன்மை செய்ய சுற்றி திரிந்தார்னு சொல்கிறோம் ஏசப்பா. நாங்கள் அன்பா இருக்கிறவங்களா, நன்மை செய்கிறவங்களா இருந்து ஏசப்பா இயேசுவோட அன்பை இன்னும் அதிகமாக அநேக ஜனங்களுக்கு பரப்ப ஏசப்பா, அநேக ஜனங்கள் அறிந்திட ஏசப்பா நாங்கள் ஒவ்வொருத்தரும் சாட்சியாக வாழ்ந்திட உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் அப்படியே ஒரு மாற்றத்தை எங்களுக்குள்ள கொண்டு வரும் நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. எங்களை கொண்டு நீங்க இந்த ஆண்டுல ஏசப்பா பெரிய அற்புதங்களையும் ஏசப்பா பெரிய ஆத்தும அறுவடையும் காண செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இது மனுஷனால கூடாதான் ஏசப்பா, ஆனால் உமால எல்லாம் கூட நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஏசப்பா. எங்க சபையில சிறியோர் முதல் பெரியவங்களுக்கு எல்லாரும் எடுத்து நீங்க பயன்படுத்த வல்லவராக இருக்கிறீங்கப்பா. இந்த நாட்களை எடுத்து பயன்படுத்தி ஏசப்பா எங்களை ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஏசப்பா தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏசப்பா ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி ஏசப்பா எங்களை பார்த்து அநேகர் இயேசு அண்டைக்கு வரணும் ஏசப்பா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ தேவன் எங்களுக்கு இன்னும் கிருபை தரப்போதுக்காக நன்றி ஏசப்பா. நீங்க பார்க்கிறீங்கன்ற உணர்வு எப்போதும் எங்களுக்குள்ள இருக்கட்டும் ஏசப்பா. எங்களுக்குள்ள உமக்கு பயந்து நடுங்குகிற அந்த உன்னத அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் உமை விட்டு கொடுக்க கூடாது ஏசப்பா, உமை விட்டு தூரம் போயிடக்கூடாது ஏசப்பா. எந்த இடத்துல நாங்கள் உலக மனுஷங்களை போல வாழ்ந்துடக்கூடாது ஏசப்பா. நாங்கள் ஏசப்பா அனலமின்றி குளிருமின்றி இருந்துடக்கூடாது ஏசப்பா. உமக்காக நாங்கள் சாட்சியாய் வாழ்ந்துட ஏசப்பா, பரிசுத்தமா வாழ்ந்துட அப்பா. உமக்கு நாங்கள் பக்தி வைராக்கியம் பாராட்டிட ஏசப்பா. எந்த நிலைமையில இருந்தாலும் ஏசப்பா உமை விசுவாசித்து காத்துக்கொள்ள ஏசப்பா தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை பார்க்குறோங்க ஏசப்பா, உமை பார்க்கணும் ஏசப்பா. அப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் எல்லா காரியத்திலும் வாழ்ந்து காட்டு ஏசப்பா. தேவன் எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவன் தம்மை அப்படியே எங்கள் ஒவ்வொருத்தரையும் தொடர்ந்து கொண்டு வரப்போறதுக்காகவும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கை வாழ போகிறதுக்காகவும் ஏசப்பா எங்களை நீங்கள் பயன்படுத்த போகிறதுக்காகவும் நன்றி 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 அப்பா. அப்படி நீங்கள் செய்வீங்க நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு எங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அனைத்தவங்க முன்பாக வந்து ஊழியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சபையில் அநேக ஊழியங்கள் நடக்கிறது. ஊழியங்களில் விசுவாச பிள்ளைகள் பார்வையாளராய் அல்ல, ஊழியங்களை செய்கிற பங்காளர்களாக இருக்கணும். ஆண்டவர் நாமம் நம் நிமித்தம் மகிமைப்படணும். ஊழியங்களை சபையில் நடக்கிற பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைகள், அதிகாலை ஜெபம், ப்ரேயர்ஸல் இருக்குது, வீட்டு கூட்டங்கள் இருக்குது. அதே போல் வெள்ளிக்கிழமை நடக்கிற உபவாச ஜெபம் இருக்குது. எல்லா ஊழியங்களிலும் கலந்து கொண்டு கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். சண்டேவில் மாலையில் வேத பாடம் இருக்கிறது. ஸோ ஊழியங்களில் பங்கு பெற்று கைப்பருதி ஊழியம் இருக்கிறது. இதெல்லாம் பங்கு பெற கர்த்தர் கிருபை தரும்படி, அதே போல் சபை கட்டுமான காரியங்களுக்காகவும் நாம் ஜெபம் பண்ணுவோம். சீக்கிரமாக இந்த வேலைகள் முடிக்கப்பட ஆண்டவருக்கு அநேகருக்கு இந்த இடம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடமாய், ஆண்டவர் இடைப்படுகிற ஒரு இடமாய் இருக்க ஆண்டவர் கிருபை தரும்படி ஊழியங்களுக்காகவும் ஆலய கட்டுமான காரியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன வேத வாக்கியத்தின்படி அப்பா உடைய சமூகத்தில் காலையிலே எங்களை ஆயத்தமாகி உங்கள் சமூகத்தில் வந்து காத்திருக்கிற கிருபைகளை ஒவ்வொருக்கும் கொடுத்த தயவுக்காக உமக்கு கொடா கோடி நன்றி 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 ராஜா. இந்த வெள்ளம் ஆண்டவரே அப்பா, சபை கூடி வருதலை ஒருவரும் விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லி அப்பா ஹல்லேலூயா, காலம் சமீபமாய் இருக்கிறதை எவ்வளவு அதிகமாய் காண்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி அப்பா வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறபடி ராஜா உடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு சபை கூடி வருதலுக்காக செபிக்கிறோம் அப்பா. அதிகாலை ஜெபத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே, சபைகள் அநேக ஆத்துமாக்கள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா தேவனே, உணர்வுள்ள ஆவியை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுப்பீராக. கர்த்தரை தேட வேண்டும் என்ற உணர்வுள்ள ஆவியை கொடுங்க ராஜா.
சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு, காம்ப்ரமைஸ் ஆகாதபடி, எந்த ஒரு காரியத்துக்கும் ஆண்டவரே தேவன் தன்னை விட்டு கொடுக்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய், ஹல்லேலூயா ராஜா, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது கட்டுகிறவர்களாய் காணப்பட, அப்பா தேடுகிறவர்களாய் காணப்பட, ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே உடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம். சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பமாய் கர்த்தரை தேட நீங்க கிருபை கொடுங்க ராஜா. பிசாசு தந்திரமாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வஞ்சித்து வைத்திருக்கிற எல்லா பொல்லாத ஆவியின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா தேவனே நாங்கள் அதை அதட்டுகிறோம் ராஜா. அப்பா அதெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தையும் விட்டு விலகி போக நீங்க கிருபை கொடுப்பீராக. கர்த்தரை தேடுகிற குடும்பமாய் யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ வேண்டாம் கர்த்தரையே சேவிப்போம் என்ற அனுபவத்துக்குள்ள எல்லா தூக்கத்தின் ஆவி, சோம்பலின் ஆவி, முறுமுறுப்பின் ஆவி எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால நீக்கி போட்டு என் தேவ ஆவியானவர் அப்பா ஒவ்வொருக்குள்ளும் உணர்வுள்ள ஆவியை கொடுத்து கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி, கட்டாயத்துக்காக அல்லப்பா ஆண்டவரே அவர்களாய் உற்சாகமாய் வர நீங்க கிருபை கொடுங்க. ஓய்வு நாளை ஒருவரும் அசட்டை பண்ணாதபடிக்கு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் காணப்பட அப்பா தேவனே ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா தேவனே ஹல்லேலூயா, உபவாச ஜெபமானாலும் அப்பா தேவனே வீட்டு கூட்டங்களானாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா எல்லாரும் வந்து பங்கு பெற நீங்க கிருபை கொடுங்க ராஜா. அப்பா தேவனை இந்த வீட்டுக்கு தான் வருவேன், அந்த வீட்டுக்கு தான் வருவேன் என்று சொல்லி எல்லா ஆண்டவரை நேரத்துக்கு வர, சும்மா வந்து தலையை காட்டிட்டு போகிற நிலைமை அல்ல ராஜா. நேரத்துக்கு வர ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. அந்த நேரத்துல அசட்டை பண்ணுகிற ஆவியெல்லாம் இயேசுவின் நாமத்தினால எல்லாத்தையும் நீக்கி போடுங்க ராஜா. அப்பா ஒரு உற்சாகத்தின் ஆவி, உணர்வுள்ள ஆவியை ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுப்பீராக. உங்க பேர் வீட்டுல இருக்கிறவங்க உபவாச ஜெபங்கள்ல வந்து பங்கு பெற்று அப்பா அநேக ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கவும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நீங்க கிருபை பாராட்டுவீராக. நீங்க அப்படியாய் செய்ய போகிற கிருபைகளுக்காக தயவுக்காக கோடா கோடி நன்றி ராஜா. சபையில் நடைபெற ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியத்துல அப்பா தேவனே அந்தந்த ஐக்கியத்துல அதனது நபர்கள் வந்து பங்கு பெற கிருபை கொடுங்க ராஜா. ஒவ்வொரு ஆண்டவரே தடவையும் ஆண்டவரே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அல்ல ஆண்டவரே, அவர்களுக்கே உணர்வுள்ள ஆவி காணப்பட ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக. ஒரு அன்பின் ஐக்கியம் சபையில காணப்பட நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது என்று சொன்னீரே, அப்படிப்பட்ட உணர்வு அப்பா சபையோர் எல்லாருக்கும் காணப்பட நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. சபை கட்டுமான காரியங்களுக்காக உமக்கு வருகிறோம் ராஜா. ஒரு விசை மனமிறங்குவீராக ஆண்டவரே. அடுத்த மாதம் ஆண்டவரே நாங்கள் சபை பிரதிஷ்டை பண்ண நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா, தேவைகளை எல்லாம் சந்திங்க ராஜா. அப்பா எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க வீட்டை கட்ட நாங்க கேட்கல ஆண்டவரே, எங்க சொந்த காரியங்களை செய்ய நாங்க கேட்கலப்பா. உம்முடைய ஆலயத்தை கட்ட ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்டுவீராக. அப்பா கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. ஒரு விசை மனமிறங்குங்க ராஜா. தேவைகள் எல்லாம் நேர்த்தியாய் சந்திக்கப்பட கிருபை பாராட்டுவீராக. சபைக்குள்ள விசுவாச பிள்ளைகளுக்குள்ள உணர்வுள்ள ஆவியை கொடுங்கப்பா. அல்லேலூயா. அநேகர் பார்வையாளர்களாகவே வந்து போகிறத பார்க்கிறோம் ராஜா. எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டாலும் உணர்வே இல்லாத ஜனமா இருக்கிறத பார்க்கிறோம் ஆண்டவரே. வணங்கா கழுத்துள்ள ஜனமா இருக்கிறத பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு விசை மனமிறங்குவீராக, ஒரு விசை மனமிறங்குவீராக. அல்லேலூயா. ஆலயத்தை கட்டுங்க, அதன் பேரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அப்பா அந்த சம்பாத்தியத்தை எல்லாம் வீணாய அழிக்கிற காரியங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு விசை மனமிறங்குவீராக ஆண்டவரே. இதற்கான தேவைகளை எல்லாவற்றையும் நீங்க சந்திப்பீராக. இந்த கிருபையினால மூடிக்கொண்டு அப்பா நீங்க நடத்துங்க. நீங்க அதினதின் காலத்தை சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் தாமே. அப்பா தேவனை குறித்த காலத்தில் உடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவன் தாமே. அப்பா அந்த காரியங்களை நீங்க வாய்க்க செய்ய போகிற தயவுக்காக, ஜெய கிறிஸ்துவாய் நீர் வெற்றி சிறக்க போகிற தயவுக்காக அப்பா உங்க கோடா கோடி நன்றி ராஜா. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொன்னீரே. என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீரே. அதை அவங்க சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னீரே. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால அதை நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிற கிருபைகளுக்காக ஆண்டவரே உங்க கோடா கோடி நன்றி நன்றி நன்றி. நம்முடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீராக. கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்கு நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாச குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்க செய்கிற தொழில், அவங்க செய்கிற வேலைகள், கர்த்தர் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் உடைய வல்லமையை காண கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்ற அந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி வாக்குரைத்த ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சிறைப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் நீர் திரும்ப தந்து நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கிருபை தொடர்ந்து கூட இருக்கட்டும். கர்த்தர் தாமே கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. அதே போல பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஒரு வடிவுக்கரசி ராஜேஷ் அவர்களுக்காக, ஒரு மேரி ஜெய்சன் ராஜாவுக்காக, ஒரு சரவணனுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். சகோதரி கவிதாவுக்காக, சகோதரி குளோரிக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகோதரி எஸ்தர் எபினேசருக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துங்க. இன்னும் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ ஆண்டவர் எல்லா பலவீனங்களை மாற்றுங்கப்பா. உடைய கிருபை கூட இருக்கட்டும். அதே போல் திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் திருமண காரியங்களை தேவன் நீர் வாய்க்க பண்ணுவீராக. கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் ஏற்ற வேளையில் ஆண்டவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். கர்த்தர் காரியங்களை கைகூடி வர உதவி செய்யுங்க அப்பா. உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் வினோத் சாந்தினிக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர், நன்றி அப்பா. இந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறீங்க, நன்றி அப்பா. அவயங்கள் எல்லாம் நேர்த்தியாய் உருவாக்கப்பட ஆண்டவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். ஏற்ற வேளையில் அவயங்கள் எல்லாம் கர்த்தர் அழகாய் உற்பத்தி செய்து ஏற்ற வேளையில் சுகப்பிரசவத்தை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தெய்வீக கரம் ஆண்டவர் ஆளுகை செய்யுங்கப்பா. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவர் இன்றைக்கு தேடி வந்த இணைப்பில் வந்த நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. உடைய கிருபை தொடர்ந்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் உன்னத கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றே பலமுள்ளவராகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனமுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாக நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறபடியெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் பிதாக்களுடைய பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் ஆனார் என்றும் புறஜாதியாரும் இரக்கம் பெற்று நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்றார். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்பு இருக்கிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான்.
பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவராக. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாகப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். புறஜாதியாரை ஆதலால் நான் தேவனுக்கு கூறியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் நான் துணியவில்லை. இப்படி எருசலேம் துவக்க சுற்றிலும் இல்லிரிக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருக்கிறவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே சேர்ந்து வாசிப்போம். நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வாசித்த அந்த வேத பகுதியில் 11ஆம் வசனம் சொல்கிறது, மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு காலை வேளையிலும் நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். சங்கீதம் 2. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இம்மட்டுமாய் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய பிரசன்னத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த வேளையிலும் வார்த்தை என்ற மன்னாவை நீர் எங்களுக்கு பிட்டுத்தாங்க. அதை நாங்கள் உட்கொண்டு ஆவியில் பலனடைய கர்த்தர் கிருபையை தாங்கப்பா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சங்கீதக்காரன் சொல்ற ஒரு காரியம், உண்டாக்கின தேவனை, முன்குறித்த தேவனை, ரட்சித்த தேவனை, இதுவரையிலும் நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி சகாயம் செய்த ஆண்டவரை எப்படி சேவிக்கணுமா? பயத்துடனே, பயத்துடனே, நடுக்கத்துடனே ஆண்டவர் சமூகத்தில் களி கூறுகிற, ஆண்டவரை சேவிக்கிற ஒரு உன்னத அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனோ தானோ என்று அல்ல, ஆமேன், மெத்தனமாய் அல்ல, ஆமேன். ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்ம காண்கிறார். அந்த உணர்வோடு எல்லா நிலையிலும் கர்த்தரை, ஆமேன், பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தரிடத்தில் களி கூறவும் நாம் இந்த நாட்களில், இந்த பொல்லாத நாட்களில், இந்த பிஸியான நாட்களில்
கர்த்தரை தேடுறதுல ஒரு நாளும் தொய்வு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஆமென். பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும். நடுக்கத்துடனே கர்த்தரை களி கூறணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை உண்மையா சேவிங்க. ஆமென். ஒரு 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 தேசத்துல ஒரு ராஜா, இந்த ராஜாவுக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகனோட அந்த ராஜா விளையாடுறதும் கொஞ்சி மகிழ்றதும், அவனும் அந்த ராஜான்னு பார்க்கல, தகப்பன் தானே. அப்பா ராஜா, அந்த ராஜ அரசுக்கு அரசு அரியணையில போய் இருக்கும்போது அவர் ராஜா, வீட்டில் இருக்கும்போது அவர் யார் தான்? அப்பா தான். அப்பா அப்பா ராஜாவோட அப்பாவோட அந்த மகன் கொஞ்சி விளையாடுறதும் போகிறதுமா இருந்தான். ஒரு நாள் ராஜா அரசணையில் போயிட்டு அரியணையில் ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் அவருடைய அவருடைய கெர்ச்சிக்கிற அந்த தன்மை, ஆர்டர் போடுறது, இதெல்லாம் அந்த பையன் பார்த்து ஒரு மாதிரி நடுக்கத்துடனே, ஏன்னா அந்த சீட்டுக்குரிய மரியாதை செய்யணும். என்னதான் அப்பாவாக இருந்தாலும் வேலை ஸ்தலங்களில் பொது இடங்களில் அவர் அப்படி நடந்துக்க முடியாது இல்லையா? இவன் ரொம்ப கண்ணியமாக கட்டுப்பாடோடு நின்றுந்தானா. கூட இருந்த அவன் நண்பன் பார்த்து கேட்டானா, உங்கள் அப்பா தானே, நீ ஏன் இப்படி ஒரு மாதிரி பதட்டமாக நிற்கிற அப்படின்னும்போது, அவர் வீட்டில் இருக்க வரைக்கும் எனக்கு அவர் அப்பா. இன்னைக்கு அவர் அரசணையில் அரியணையில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் அவர் யார்? எனக்கு ராஜா. அதனால தான் நான் அப்படி அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவர் கொடுக்க வேண்டிய மகிமையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னானா. பாருங்க, நம்ம தகப்பனும் கூட நமக்கு ஒரு நல்ல தகப்பனாய் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நம்மை ஆதரிக்கிற, நம்மை தட்டி கொடுக்கிற ஒரு ஜீவன் உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் அவரை ஆராதிக்கும் பொழுதும் அவரை துதிக்கும் பொழுதும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அவரை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்துகிறோம், அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்குறோமா? யோசித்து பாருங்களேன். அதிகாலை ஜெபமாகட்டும், ஓய்வு நாள் ஆராதனை ஆகட்டும், ஊழிய காரியங்களாகட்டும், நேரத்துக்கு வந்து கர்த்தரை கனப்படுத்துகிறோமா? அவருக்கு பயப்படுற அந்த பயம் நமக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாய் நம் காலம் கடந்து வரமாட்டோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஐயோ, அப்பா முன்னாடி இருப்பார். ஆமேன். முன்னாடியே குறித்த நேரத்துக்கு முன்பாகவே என் தேவன் இருப்பார். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் நம்ம கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு தகப்பனை போல நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தெய்வம் நமக்கு உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த தெய்வத்தை எப்படி சேவிக்கணுமா? பயத்துடனே, நடுக்கத்துடனே. ஆமேன். பயத்துடனே. வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்போ ஆண்டவருக்கு நம்ம பயப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் விசேஷித்த ஞானத்தை பெற முடியும். பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு பயப்படுறோம்? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தா தெய்வ பயம் இன்னைக்கு இல்லைன்னு தான் பார்க்குறோம். துணிகரமான காரியங்கள், துணிகரமாக பேசுறது, துணிகரமாக செய்கைகளை செய்கிறது, அடுத்தவன் பொருளை அபகரிக்கிறது, அடுத்தவனுக்கு விரோதமாக பேசுறது, அடுத்தவனை கொலை செய்கிறது, அடுத்தவனை ஏமாத்துறது, அடுத்தவனை வஞ்சிக்கிறது, அடுத்தவனை மோசம் போக்குறது. யோசித்து பாருங்க. இன்னைக்கு மாம்ச இச்சைகளுக்காக இன்னைக்கு பேப்பரை நியூஸ் சேனலில் பேப்பரை வாசிக்க முடியல. எதுக்கு எடுத்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் எதை காட்டுது? தெய்வத்துக்கு பயப்படுற பயம் இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறத காட்டுது. ஒரு தெய்வத்துக்கு பயப்படுற பயம் இருந்ததுன்னா இதை ஒரு நாள் செய்ய மாட்டான். அடுத்தவன் பொருளை இச்சிக்க மாட்டான், அடுத்தவன் பொருளை இச்சிக்க மாட்டான், அடுத்தவனுக்கு விரோதமாக தீங்கு செய்ய மாட்டான். கர்த்தர் பார்க்குறாரே. அப்படிதானே? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28 வாசித்து பாருங்கள். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆமேன். எப்படி சேவிக்கணுமா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆமேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவர் தான் அண்ணன்மார்கள்ட்ட சொல்கிறாரு. அந்த வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நான் தேவனுக்கு பயப்படுறீங்களா? பயப்படுகிறவன். ஆமேன்.
அப்போ இங்க சங்கீதக்காரன் சொல்றது என்ன? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். இங்க இங்க யோசேப்பு சொல்றாரு, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அவருக்கு பயந்து நடந்தா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் தருவாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யோசேப்புக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு? வீண் பழி அவன் மேல போட்டாங்க. ஆனாலும் ஆதியாகமம் 39:21 வாசிக்கிறோம், கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தனவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அப்போ அவருக்கு பயப்படுகிற ஒரு உன்னத அனுபவம் நமக்குள்ள இருக்குமானால், அந்த ஜீவியம் நமக்குள்ள இருக்குமானால், கர்த்தர் நம்ம மேல கிருபை வைப்பார். ஆமென். நம்மளை பார்க்குற எல்லாருடைய கண்களிலும் கர்த்தர் தயவை ஏற்படுத்தி தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவருக்கு மட்டும் பயப்படுகிற ஒரு ஜீவியம் நமக்குள்ள இருக்குமானால், நிச்சயமாய் நம்மளை பார்க்குற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தயவை ஏற்படுத்தி தருவார். அவர் குறிப்பா அவர் நம்ம கூட இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரோ யோசேப்போட இருந்து. எத்தனை பேர் கூட இருக்கணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா. அவருக்கு பயப்பட எந்த ஒரு காரியம் செஞ்சாலும், எந்த ஒரு பேச்சு பேசினாலும் கர்த்தர் கவனிக்கிறார். ஆமென். நான் தனியால் இல்லை, என் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் செய்கிற காரியம், அந்த காரியத்து நிமித்தம், செயலின் நிமித்தம் கூட இருக்கிறவர் மகிமைப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறேனே, கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த பயம் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். ஆமென். எப்போ பயப்படணும்னா எப்பவுமே பயந்த சுபாவம் அது அல்ல, அது அல்ல, அது அல்ல. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆமென், ஆண்டவர் என்னைய பார்க்கிறார் அந்த உணர்வோடு, ஆமென், அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு. இன்னைக்கு மனுஷன் சிசிடிவிக்கு தேவனுக்கு பயப்படுறானோ இல்லையோ, சிசிடிவிக்கு பயப்படுறான். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஆமாம். கடைகள்லையும் சரி, ஏதாவது வணிக வளாகங்களையும் சரி, பொது அரசு காரியங்களையும் சரி, சிசிடிவி உங்களை கண்காணிக்குது அப்படின்னு போட்டாலே நம்முடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, பார்வை கூட மாறுது. ஆண்டவருக்கு பயப்படுறோமோ இல்லையோ தெரியல, ஆனால் இதுக்கு மனுஷன் என்ன செய்கிறான்? ரொம்பவே பயப்படுறான். ரொம்பவே பயப்படுறான். ஆண்டவர் அந்த மனுஷன் கண்டுபிடிச்ச அந்த சிசிடிவிக்கு அவ்வளோ பயப்படுறான். ஞானம் நிறைந்தவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன ஆண்டவருக்கு இன்னைக்கு பயப்படுறோமா? யோசித்து பாருங்க. அடுத்த ஆளோட நம்ம ஃபோனில் பேசுகிறோம், எதிர்பாலினரோடு நம்ம ஃபோனில் பேசுகிறோம். எப்படி பேசுகிறோம்? யோசித்து பாருங்க. இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம்? யோசித்து பாருங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், நம்ம கூட அவர் இருக்கிறார் என்ற அந்த உணர்வு நமக்குள்ள இருந்தா பயப்படுவோம். கர்த்தருக்கு பயப்படுவோம். கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், நான் ஒரு தீங்கும் செய்யக்கூடாது, ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. பிலிப்பியர் 2:12 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு ஏதோ ஒரு நாள் ஏற்பட்ட அனுபவம் அல்ல. நான் இந்த வருஷத்துல, இந்த தேதியில, இந்த மாதத்துல நான் ரட்சிக்கப்பட்டேன், அது ஒரு மாதத்துல ஒரு நாள் நடந்த ப்ராசஸிங் அல்ல. இந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் அனுதினமும் பிரயாசப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த கட்டையில போற வரைக்கும் இந்த பிரயாசம், ஆண்டவருக்கு பயப்படுதல், ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு நடுக்கத்தோடு அவரை ஆராதிக்கிறது ஒரு நாளும் குறைஞ்சிடக்கூடாது. ஆமேன். இந்த பலிபீடம் எப்பவுமே அனல் உள்ளதா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த பலிபீடம் எப்பவுமே அனல் உள்ளதாய், சாம்பல் பூத்து போன நிலைமையில் அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இங்க பார்க்குற அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். சங்கீதக்காரனுடைய அனுபவம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறாரு? சங்கீதம் 100 மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். புலம்பிக்கிட்ட அல்ல, ஆண்டவர் சமூகத்தில் ஆராதனை, சர்வீஸ், ஊழியம் அப்படின்னா சந்தோஷமா ஓடி வரணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்படியே ஆடி அசந்துக்கிட்ட இல்லை, ஒரு உற்சாகம் நமக்குள்ள வரணும். அப்படிதான் சொல்றார் சங்கீதக்காரன். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். தாவீது ராஜாவான பிறகும் கூட ஆண்டவர் சமூகத்தில்
ஆடி பாடுற துதிக்கிறத ஒரு நாள் அவர் நிறுத்தவே இல்லை. ஆமென். எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்ம எங்கிருந்து எடுத்தார் என்பதை உணர்ந்து, என்னதான் வசதி வாய்ப்புகள் வந்தாலும், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வந்தாலும், ஆண்டவரை அவர் சமூகத்தில் வரும்பொழுது, அவர் சந்நிதியில் வரும்பொழுது நம்மளை தாழ்த்தி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துறவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இனி காலம் செல்லாது. ஆமேன். ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். என் ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போறாருங்க. எத்தனை பேர் அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? இன்னும் நம்ம குணப்படலையே. இன்னும் ஆவியின் கனி உள்ள வாழ்க்கை வாழாமல் இருக்கிறோமே. ஆமென். எனக்கு ஒரு பாரம், யார் தான் பரலோகத்துக்கு போவாங்கன்றது எனக்கு தெரியல. ஆண்டவருக்கு தான் அது வெளிச்சம். ஏன்னா நாம் முகத்தை பார்க்குறோம், ஆனால் அவர் இதயத்தை பார்க்குறாரு. ஆமென். ரொம்ப துக்கமாக இருக்குது சில காரியங்கள்லாம் யோசிக்கும்போது. யார் தான் பரலோகத்துக்கு வருவா? ஆண்டவர் தான் அறிவார். ஆமென். ஒரு ஆளை நம்ம மேலோட்டமாக பார்த்து இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க நம்மளால நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், நீ மனுஷனுடைய முகத்தை பார்க்குற, நான் அவன் இருதயத்தை பார்க்குறேன்னு சொல்கிறார். சங்கீதக்காரன் சங்கீதம் 128ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ நமக்கு கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய பயம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக இருக்கணும். கர்த்தர் பார்க்குறார். இந்த நாட்களில் வகுப்பில் பார்த்தீங்கன்னா வாத்தியார் வரலன்னா ஆடுவாங்க. வாத்தியார் அப்படி வந்துட்டாருன்னு தெரிஞ்சா குடு ஓடி போய் நினைச்சவங்க போய் உட்காந்து கிளாஸில் அப்படி சைலண்ட்டாக இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. ஆண்டவர் தான் பார்க்குறாரு. இன்னைக்கு வாத்தியார் ஸ்டூடெண்ட்டுகளை பார்த்து பயப்படுறார். இந்த நிலம் மாறணும். ஆண்டவர் உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நம்ம பயந்து நம்ம பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும். நடுக்கத்துடனே அவர் சமூகத்தில் கலிகூற இன்றைக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாம் முடங்கால் பண்ணிட்டு நேரம் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். என் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாய் கொண்டிருக்கிறது. ஆகவே குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் உமக்கு பயந்து வாழ, எந்த ஒரு காரியம் செய்தாலும் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க அந்த உணர்வோடு. 4 பேர் இருந்தால் செய்ய மாட்டாங்க பாருங்க, தப்பு தண்டா. ஆண்டவர் கூட இருக்கிறார். அந்த உணர்வு இருக்கட்டும். அதனால தான் யோசேப்பு சொல்றார், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தின விதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உயர்ந்த ஸ்தானத்தில் அவனை உட்கார செய்தார். தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா கர்த்தர் இந்த உலகத்தில் மேன்மையாய் வைப்பார், ஆசீர்வாதமாய் வைப்பார். தகப்பனே, எப்பொழுதும் நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயத்தை தாங்கப்பா. நீர் எங்களை காண்கிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. எதை பேசினாலும் எதை செய்தாலும் நீங்கள் அதை பார்க்குறீங்கன்ற உணர்வை தாங்க. எந்த ஒரு பேச்சு பேசினாலும் நீர் என்னை பார்க்குறீங்க அந்த உணர்வை தாங்கப்பா. அப்படிப்பட்ட உணர்வு எங்களுக்குள்ளே காணப்பட எங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைவுகள் இருக்குமானால், அன்றைய பயப்படாத சூழ்நிலை எங்களுக்குள்ளே இருக்குமானால், நாங்கள் மனம் திரும்ப இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எப்பொழுதும் நீர் எங்களை காண்கிறீர் இந்த உணர்வோடு உம்மை சார்ந்து வாட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த புதிய நாளிலும் உம்மை நாங்கள் முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். இந்த நாளில் நாங்கள் செய்ய போகிற வேலை, தொழில், படிக்கிற படிப்பு, பிள்ளைகள் படிக்கிற படிப்பு, பிரயாணங்கள் எல்லாவற்றிலையும் உடைய கரம் இருக்கட்டும். நீர் ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக செல்லுங்கப்பா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு சொன்னீங்களப்பா. உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று காரியங்களை வாய்க்க பண்ணும், காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.